நேற்று மன்சூர் அலிகான் அண்ணன் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் அழைத்ததால் தான் போயிருந்தேன், நானே போல. அவர் என்னை அழைத்து இந்த மாதிரி ரம்ஜானுக்கு விருந்து குழு, நீ ஏற்கனவே 2-3 வருஷமாக வரல, நீ இந்த தடவை வரணும் அப்படின்னு சொல்லி அவரே எனக்கு கார் அமுச்சு வச்சார். வந்துரு அப்படின்னு. நான் போனேன். போயிட்டு எல்லாருக்கும் சந்தோஷமாக என்னால் முடிஞ்ச அவர் சாப்பாடு போட்டு மன்சூர் அண்ணா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார். நானும் கூடமாட இருந்து உதவியாக எல்லாருக்கும் பரிமாறி பல உதவிகள் செய்துட்டு இருந்தேன். ஆனால் கமெண்ட்டில் பார்க்கும்போது நிறையா பேர் ஓசி பிரியாணிக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஓசி பிரியாணிக்கு அலையிறவன் இல்லைங்க. நீங்கள் அடுத்து இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள்கிட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் மன்சூர் அலிகான் அண்ணனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அன்னைக்கு கூல் சுரேஷ் சாப்பிட்டாரா அப்படின்னு கேளுங்க. நான் சாப்பிடல. அவர் என்கிட்ட பல தடவை கெஞ்சினார், இல்லை கூலே சாப்பிட்டு போ அப்படின்னாரு. இல்லைண்ணா எனக்கு வேணாண்ணா அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம் தெரியுங்களா? அவர் தன்னால் முடிந்த ஒரு உதவியாக மக்களுக்கு பிரியாணி வழங்கிட்டு வராரு. ரம்ஜானுக்காக மட்டும் இல்லை, எப்பவுமே உதவக்கூடிய குணமுள்ளவர் தான் மன்சூர் அலிகான் அண்ணன். அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணா எனக்கு பிரியாணி வேணாண்ணா, நான் சாப்பிட்ற சாப்பாடை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாண்ணே. ஏன்னா எனக்கு நிறையா இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க. துபாயிலிருந்து கூட அமித் அவர்கள் எனக்கு பிரியாணிலாம் அமுச்சு வச்சாங்க. அப்படி இருக்கும்போது நான் இன்னொருத்தரோட சாப்பாடை சாப்பிட்டு அவருக்கு சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நான் அவர்கிட்ட அந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்தேன், மன்சூரண்ணா எனக்கு வேணாம், நான் சாப்பிட்றதுக்கு வேலை இன்னொருத்தரை சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் தயவு செஞ்சு இந்த ஓசின்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க, புரியுதுங்களா? இப்போ சொல்கிறேங்க, ஓசி யாரு? நீங்கள் தான் ஓசி. நீங்கள் தான் ஓசி. ஓசி பஸ்ஸு கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, ஓசி சிலிண்டர் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, ஓசியில் தங்கம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க, இன்னும் என்னென்ன ஓசிலாம் எதிர்பார்க்குறீங்க, லேப்டாப் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? இது எல்லாம் ஓசி அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த ஓசின்றதை வந்து தயவு செஞ்சு கேவலப்படுத்தாதீங்க, புரியுதுங்களா? எவ்வளவு மக்கள், ஏழை மக்கள் பஸ்ஸில் போக முடியாமல் அந்த பஸ்ஸுக்காக, ஓசின்னு சொல்ல மாட்டேன் நான், இலவசம்னு சொல்லுவேன், அந்த பஸ்ஸுக்காக கூலி வேலை செய்யும் தொழிலாளர்கள், மாணவ மாணவிகள், முதியோர்கள், இவங்க எல்லாரும் அந்த பஸ்ஸுக்காக எவ்வளோ ஏங்கியிருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பதவிக்காக உங்கள் வாய்க்கு வந்தபடி நீங்கள் ஓசின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்களே ஒரு இலவசத்தை சொல்லுவீங்க, மிக்ஸி கொடுப்பீங்க, கிரைண்டர் கொடுப்பீங்க, டிவி கொடுப்பீங்க. இதுக்கு பேர் ஓசி தானே? தயவு செய்து இந்த சாப்பாடு விஷயத்தில் ஓசின்னு சொல்லாதீங்க, புரியுதுங்களா? அந்த சாப்பாடோட அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு வேளை நீங்கள் பட்னி இருந்து பாருங்க. நேற்று மன்சூர் அலிகான் நேற்று பிரியாணி போடும்போது அவ்வளோ பேர் வந்து எவ்வளவு துப்புரவு தொழிலாளர்கள், செக்யூரிட்டி வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுங்க அந்த சாப்பாடோட அருமை. நீங்கள் ஃபோனில் இருந்துட்டு ஓசின்னு போட்டாக்க அது நீங்கள் பெருமையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு விவசாயியும் ஒரு சாப்பாடையும் நீங்கள் வந்து கேவலப்படுத்திருக்கீங்க, புரியுதுங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஓசின்னு சொல்லி அடுத்தவங்களை கேவலப்படுத்தாதீங்க சார். நான் மக்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே ஆதரவு தாங்க. இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறேன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று விஷயமும் தெரிஞ்சுக்கங்க, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி 2026 விஜய் சார் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஸ்டாலின் ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, இல்லை சீமான் அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஆனால் 2026 இந்த கூல் சுரேஷ் மிகப்பெரிய இடத்துக்கு வருவாங்க. காரணம், நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறேன். உங்களுக்கு வேணா பார்க்கறதுக்கு நான் ஏதோ கண்டென்ட்டுக்கு ஏதோ ஒரு கோமாளித்தனமாக பேசிட்டு போகிறேன்னு நினைக்கலாம். உண்மையிலேயே சாப்பிட்ற சோத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன். மற்றவங்கள மாதிரி இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, அங்கேருந்து பொட்டி கொடுத்தா இந்த பக்கம் தாவறது, இங்கேருந்து பொட்டி கொடுத்தா அந்த பக்கம் தாவறது, அந்த மாதிரி வேலை பார்க்கல. நான் உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லை, சினிமா. எப்படி நான் எங்கள் அம்மாவோட வயிற்றுலேருந்து நான் மாரிலேருந்து பால் குடிச்சு நான் இன்னைக்கும் என்னோட தாய் தகப்பனுக்கு ஒரு மகனாக இருக்கிறேனோ, அந்த மாதிரி இந்த சினிமாவுக்கு நான் எப்பவுமே உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன். என்ன சார்? இல்லை அவர் வந்து மனசுக்குள்ளே இருக்கார் சார்.
ம் ம் சார் சொல்லுங்கள், கேட்குது. சார் சார் ஆ சார் இல்லை சார், நீங்கள் சொல்கிறது என் மீது, என் குடும்பத்தின் மீது நான் நல்லா இருக்கணுன்ற அக்கறையில் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரு வருமானத்தை தரணும் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஓட்டுக்கு காசும் கொடுக்கக்கூடாது, காசுக்கு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையில் உள்ளவன் நான். சினிமாவுக்காக மட்டும்தான் நான் தேட்டருக்கு போவேனே தவிர அரசியலுக்காக நான் தேட்டருக்கு போய் ஒரு போலியான பிரச்சாரம் பண்ண மாட்டேங்க. அப்படி ஒருவேளை எனக்கு அந்த கட்சி தலைவர் பிடிச்சிருக்கு, இந்த கட்சி தலைவர் பிடிச்சிருக்குனாக நான் வீடு ஏறி அவங்களோட பாதம் தொட்டு நான் கேட்பேன், இவருக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஓட்டு போட்டு இவரை நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னு. புரியுதுங்களா? ஆனால் நான் தேட்டருக்கு போய் இந்த அரசியலுக்கு ஓட்டு போடுங்க, அந்த அரசியல்வாதிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க மாட்டேன். அதை விட ஒரு கேவலமான ஒரு வேலை எதுவுமே இல்லை. தேர்தல் நெருங்கிடுச்சு, எல்லா அரசியல் தலைவரும் பிஸியா இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் பாம்பே ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காரு. அதை பத்தி அது நானும் பார்த்தேங்க. இப்போ கூட பாருங்க, விஜய் சார் வந்து அட்லி சார் அவருடைய இயக்குனர் அவருடைய மனைவிக்கு வளகாப்புக்காக பாம்பே போயிருக்காரு. ஆனால் நிறையா பேர் இதை வந்து நீங்கள் ஒரு சாதகமாக பயன்படுத்திட்டு திரிஷா அவர்களோட அந்த தங்கச்சியோட ஃபோட்டோவை அவங்க கூட இணைச்சி போட்டு, அதுவும் அவங்க வந்து அதுலேயும் ஏதோ மும்பைன்னு போட்டிருக்கு, அதே எதையும் சேர்த்து விஜய் சாரும் திரிஷா அவர்களும் பாம்பே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு போலியான ஒரு விஷயத்த நீங்கள் உங்களோட கொள்கையில் கோட்பாடில் அதை நீங்கள் காட்டுங்க. அதை விட்டுட்டு அந்த தங்கச்சி திரிஷா மேலே ஏங்க அப்படி உங்களுக்கு ஒரு வன்மத்தை காட்டிகிட்டு இருக்கீங்க? விஜய் சார் போனது அட்லியோட மனைவிக்கு வளைகாப்புக்காக போயிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் அவங்களும் இவங்களும் இணைச்சி வச்சு பேசிட்டீங்க. தயவு செஞ்சு விஜய் சாரை வாழ விடுங்க. நீங்கள் அரசியலில் விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்குறீங்களோ இல்லையோ, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. புரியுதுங்களா? அந்த குடும்பத்தை தயவு செஞ்சு நீங்கள் சீர்குலைச்சிடாதீங்க. அந்த கமெண்ட்டில் உள்ளவங்களுக்கு தான் சொல்கிறேன், சில அரசியல்வாதிகள் வேணும்னே நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்டவர் இல்லை விஜய் சார், சரிங்களா? தயவு செஞ்சு அந்த மாதிரி போலியான ஒரு விஷயத்த வெளியில் கொண்டு வராதிங்க. விஜய் சார் போனது ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிக்காக தான் போனது. ஒருவேளை திரிஷா அவர்களும் போயிருக்கலாம், ஏன்னா அவங்களும் நடிகை என்பதனால் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களும் கூட போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கண் கூட பார்த்தீங்களா? அவங்க 2 பேரும் ஃப்ளைட்டில் எதுவும் பக்கத்தில் உட்காந்தாங்களா? ஹோட்டல் ரூம் பக்கத்து ரூம் எதுவும் போட்டிருந்தாங்களா? சொல்லுங்க. வளைகாப்புக்கு போயிட்டு அந்த மஞ்சள் பூசுவாங்கல்ல, கையில் வளையல் போடுவாங்கல்ல, அப்போ 2 பேரும் இந்த பக்கம் திரிஷா அவர்களும் இந்த கையில் விஜய் சாரும் வளையல் போட்டது நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? எதுக்காக இப்படி தவறான ஒரு விஷயத்தை இது பண்ணீங்க? தயவு செஞ்சு சினிமாக்காரங்களை வாழ விடுங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சினிமாக்காரங்க தான் இலக்காரமாக போச்சு. தயவு செஞ்சு அவங்க குடும்பத்தை வாழ வைங்க. விஜய் சாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்களா இல்லையோ, தயவு செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு வேட்டு போடாமல் இருங்க. ரவுடி தாத்தா அந்த படத்தோட பூஜை முதன்மை கதாபாத்திரத்தில் தயாரித்து அவரே நடிக்கிறாரு லட்சுமணன் சார். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட பேர் தான் ரவுடி தாத்தா. ஆனால் இவர் வந்து அன்பான தாத்தா, பண்பான தாத்தா, பாசமான தாத்தா, இப்படி எல்லாருக்குமே பிடிச்ச தாத்தா. பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், குழந்தைகளுக்கு தாத்தா அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறையா பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, காலையில் ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடுறது அப்பாவோ இல்லை அம்மாவோ தான் போய் பசங்களை ஸ்கூலில் போய் விட்டுட்டு வருவாங்க. ஆனால் ஸ்கூலு முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர்றது இல்லை. நான் பேசவா, நீங்கள் அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்களா? உங்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஓடி ஓடி ஒளிராம. ஓ அப்படியா? அம்மா நல்லா இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றது தாத்தா தான் போய் கூட்டிகிட்டு வருவார். இது என் வீட்லேயும் நடக்கிறது தான். அப்படி தாத்தாக்கெல்லாம் பெருமை சேர்க்கிறவர் தான் இந்த லக்ஷ்மணன் தாத்தா. இவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி படத்தின் இயக்குனர் ராகுல் அபிஷேக் அவர்கள், அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இவர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி கதை சொல்ல வரும்போதே எனக்கே ரொம்ப ஒரு அபூர்வமாக தான் இருந்தது. இந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு, அதுலேயும் கூல் சுரேஷ் ஒரு கதாநாயகனாக நடிக்கும் அளவுக்கு இந்த ரவுடி தாத்தா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
சும்மா மட்டும் கூல் சுரேஷை கொடுக்கல, கூல் சுரேஷுக்கு ஒரு ஜோடி, அது அஸ்மிதா. அஸ்மிதா ப்ளீஸ் கம். அஸ்மிதா இவங்கள தான் எனக்கு ஜோடியாக கொடுத்துருக்கேன். இவங்கள உங்களுக்கு தெரியும், மஸ்காரா போட்டு மயக்கிறியே அப்படின்னு மயக்கிறவங்க. ஸோ இவங்க எனக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு சம்மதிச்சதுக்கு மிக்க நன்றி. நீங்கள் மிஸ் ஆகிருந்தீங்கனாக்கா நான் ஹாலிவுட்டு பாலிவுட்லேருந்து இறக்குறதா இருந்தேன். இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணுற நடிகை இவங்க. இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் இதில் பல நட்சத்திரங்கள், டைரக்டர் பேரரசு சார் இதில் நடிக்கிறாங்க, கஞ்சா கருப்பு அவர்கள் நடிக்கிறாங்க, பவர் ஸ்டார் அவர்கள் நடிக்கிறாங்க, அப்புறம் கஸ்தூரி ராஜா சார் நடிக்கிறாங்க. இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் எல்லாமே ஜனரஞ்சகமான இந்த ரவுடி பேபி படத்துக்கு தேவையான அனைத்தும் இந்த ரவுடி தாத்தா இந்த ரவுடி தாத்தா மிகப்பெரிய வெற்றியடையும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, இப்போ பேசும்போது விஜய் முரளி சார் சொன்னாங்க, சினிமாவுக்காக ப்ரமோஷனுக்காக நடிப்பதையும் தாண்டி அந்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் பயங்கரமாக உழைச்சிட்ருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிஆர் விஜய் முரளி சாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து அவரோட மனசுலேருந்து வந்திருக்கிற வார்த்தைகள். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது உண்மைதாங்க. இப்போது நான் 13 படம் நடிக்கிறேன், 13 படம், அதில் 6 படம் நான் ஹீரோவாக நடிக்கிறேன். ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே இந்த மாதிரி விஜய் முரளி சார், கிளாமர் சத்யா சார், இவங்களுக்கு தான் இந்த பெருமைகள் எல்லாமே போய் சேரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறையா இயக்குனர்கள் தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 5 கோடி 6 கோடி கொடுத்து ஒரு ஹீரோவை புக் பண்ணி அந்த ஹீரோ வந்து ஷூட்டிங்க்கு சரியாக வரதில்லை, டேட்டு சரியாக கொடுக்கறதில்ல, படத்தோட ப்ரமோஷனுக்கு வரதில்லை, ஆடியோ ரிலீஸுக்கு வரதில்லை, தேட்டர் விசிட்டுக்கு வரதில்லை. இது எல்லாமே டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் இவங்களெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக கூல் சுரேஷ் என்பவர் இன்றைக்கி நாடறிஞ்ச ஒரு நடிகராக இருக்கார், ஒரு பப்ளிசிட்டியில் சிறந்து விளங்குறாரு. அவர் ப்ரொடியூசரால் முடிஞ்ச சம்பளம் வாங்குறாரு. இது எல்லாமே நம்மளுடைய படத்திற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளரும் தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நான் நிறையா படங்கள் பண்ணுறேன். இந்த நேரத்தில் சோசியல் மீடியாவில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும், ப்ரெஸ் மீடியா பீப்புள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த படம், இந்த ரவுடி தாத்தா நடிக்கிறதுக்கு கூட மதுரை செல்வம் சார் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவர் கூட இந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நீங்கள் அவங்க இவங்களாம் நடிக்க வைக்கிறதுக்கு கூல் சுரேஷ் இன்னைக்கு சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்துட்ருக்காரு. அவரை பயன்படுத்தலாமே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு கேரவான் இல்லை, அந்த சாப்பாடு வேணும், இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி எதுவும் ஒரு அடம் பிடிக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற அந்த கூல் சுரேஷை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி மதுரை செல்வம் சார் கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் மதுரை செல்வம் சார், அவர் ஒரு சீனியர், அவருக்கு எல்லா விவரமும் தெரியுது. அதனால் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இயக்குநர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவரோட சப்போர்ட்டை வந்து இந்த படத்துக்கு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.